ஹலோ டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழை முதல்ல நீங்கள் எழுத சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டா லெட்டர் சொல்லி கொடுத்துருங்க. அடுத்து பா லெட்டர் எடுத்த உடனே நம்ம ஆ ஐ ஈ வரிசை பிரகாரம் சொல்லி கொடுக்கணும்னு கிடையாது. குழந்தைங்களுக்கு எப்படி ஈஸியாக எழுத பழகணுமோ அந்த மாதிரி பழகிறது தான் சிக்மா மெத்தட். அப்படி பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் லெட்டராக இந்த பா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அழகாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். உங்கள் குழந்தைங்கள நேம் எழுத வச்சுருங்க, அவங்க செக்ஷன் போட சொல்லி பழகுங்க. அதே மாதிரி டேட்டு, எந்த டேட்டில் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்றத டேட்டும் இங்கே போட பழகுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி சொல்லி பழகுறேன் பாருங்கள். இன்றைக்கி என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 26/6/26.3.26 டேட் போட்டுட்டு இப்போ பா எப்படி நம்ம எழுதணும், ஒரு ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், கையெடுக்காமல் அகெயின் ஒரு நம்ம ஸ்டாண்டிங் லைன் மேல் நோக்கி. ஓகேவா? பியூராக தமிழில் சொல்லிக் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. அவங்க போக போக அதை புரிஞ்சுக்குவாங்க. அழகாக ஒரு நேர்கோடு வரைங்க, படுக்கை கோடு, திருப்பி அகெயின் ஒரு நேர்கோடு. இதே பா நம்ம சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? பா. இப்போ பா எங்கே இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாமா? இது பாவா இல்லை, இது பாவா இல்லை, இது பாவா ஆமாம் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும். அப்போ பா அழகாக சர்க்கிள் பண்ணுங்கள், வட்டம் போடுங்க. இது பாவா இல்லை, இது பாவா இல்லை, இது பாவா ஆமாம், இது பா, இது பாவா ஆமாம் பா அப்படின்னு சொல்லும் குழந்தை. அப்போ இது டா, இது ஊ, இது ஏ, பா கிடையாது. இது பாவா கிடையாது, இது பாவா ஆமாம், இது பா. அடுத்து இது பாவா ஆமாம், இதுவும் பா. அடுத்து பாருங்கள், இது பாவா இல்லை. அப்போ அந்த குழந்தை எது பா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ அடுத்ததாக பாருங்கள், இந்த பந்துக்கு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கலர் அடிக்க பழகலாம். கலர் எடுத்து அழகாக குழந்தைய கலரிங் பண்ண சொல்லுங்கள். இந்த வயசில் அவங்களுக்கு கலரிங் ஆக்டிவிட்டி நான் எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி ரொம்ப 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 முக்கியம். அந்த குழந்தை வெளியே வராமல் அந்த கலரை அவங்க அடிக்கணும். சொல்லும் பொழுதே பா பந்து, கலர் அடிக்கும் பொழுதே சொல்லிக்கிட்டே அடிக்க வைங்க. நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். சூப்பராக அடிக்கிறமான்ட்டு அடம் பிடிக்கும். நான் பண்ண மாட்டேன், விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் இதை அழகாக பண்ணிவிட்டு நீ போய் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மடியில் உட்கார வச்சு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அம்மாவோட மடி தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பான இடம். கற்றுக்கிறதுக்கு நீங்கள் அழகாக மடியில் உட்கார வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்க நல்லா தனியாக உட்காந்து எழுதி பழகுவாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், பா நல்லா அழகாக சொல்லிகிட்டே அடிக்க வைங்க. பா. இப்போ பாருங்க, மேம் எவ்வளோ அழகாக அடிக்கிறேன் பாரு, இதே மாதிரி நீங்களும் அடிங்க அப்படின்னு சொல்லுங்கள். மேம் அடிக்கிறாங்க, யார் ஃபஸ்ட்டு, மேம் ஃபஸ்ட்டா நீங்கள் ஃபஸ்ட்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு வேகம் வரும். அழகாக அவங்க அடிப்பாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், பா பந்து நம்ம அழகாக அடித்து முடிச்சிட்டோம். ஓகேவா? பா பந்து. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரே பேஜில் பந்து நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ரெயின்போ ட்ரேசிங் எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே மேலே கை வச்சுக்கோங்க, கை வச்சுட்டு க்ரையான்ஸ்லேயே பா அழகாக இதுலேயே கோடு போட சொல்லுங்கள். கை எடுக்காமல் பண்ணணும். ஒரு குழந்தைங்க என்ன பண்ணும், இப்படி கோடு போட்டுரும், அப்புறம் கை எடுக்கும், திருப்பி கோடு போட்டுரும், அப்புறம் கை எடுக்கும், அப்புறம் கோடு போட்டுரும், அப்படி கை எடுக்கும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸை அவங்க பக்கத்துலேயே நீங்கள் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு அழகாக அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு கலராக சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ அடுத்த கலர் எடுத்துகிட்டு பா, கை எடுக்காமல் அழகாக அவங்க சொல்லணும். பா. அடுத்து பா, பிங்க் கலர், பா. இப்போ பாருங்கள், அடுத்து ஆரஞ்சு நிறம், கை எடுக்காமல் பா. இந்த ப்ராக்டிஸ் அவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் விடாமல் அழகாக பண்ணுங்கள். ஒரு 7-8 கலர் எடுத்து வச்சுக்கோங்க. பா பா.
இதுக்கு பேர் நம்ம ரெயின்போ ட்ரேசிங் சொல்லுவோம். இந்த மாதிரி பண்ணிட்ட உடனே அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்பு, பா மேலே புள்ளி வச்சா அது இப்பு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த இப்புக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அழகாக வந்து ஒரு கலர் பண்ணலாம். அந்த எழுத்தினுடைய வடிவம் வந்து அவங்க மனசில் நல்லா பதியறதுக்காக. இப்போ நீங்கள் ஒரே நாளில் இந்த மொத்த பேஜையும் முடிக்கணும்னு அப்படின்னு அவசியம் கிடையாது. குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க, அவங்களுக்கு பழக்கத்தை தான் நம்ம ஏற்படுத்துகிறோம். பழக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி புக் எடுக்கணும், ஒரு நேரம் 5 நிமிஷம் படித்தா போதும், டெய்லி படிக்கணுன்ற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்துகிறோம். அந்த பழக்கம் வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஹேபிட்டை வந்து உருவாக்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்க குழந்தை பண்ணட்டும், அவங்க விட்டுடுங்க. இப்போ வந்து மேம் என் குழந்தை இன்ட்ரெஸ்ட்டே காட்ட மாட்டான், படிக்க வைக்கிறது போராட்டமாக இருக்குது, என்னால் முடியவே இல்லை, எப்படி தான் சமாளிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போங்க. ஒரே முட்டா எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஒரு நாளைக்கு அந்த பந்தை பண்ண வைங்க, ஒரு நாளைக்கு ரெயின்போ ட்ரேசிங் பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு இந்த இப்பு பண்ணுங்கள். அப்போ 3 நாளைக்கு நீங்கள் ஒரு பேஜை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் இந்த புக்கை தான் சொல்லிக் கொடுக்க போகிறீங்க. அதனால் நீங்கள் வந்து நல்லா அழகாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணி அந்த குழந்தைய வந்து வேலை வாங்குங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்பு சொல்லுங்கள், இப்பு. இப்போ பண்ணிட்ட உடனே அந்த குழந்தைய என்கரேஜ் பண்ணுங்கள். உடனே எடுத்த உடனே பர்ஃபெக்டாக அடிக்காது. சரிங்களா? சூப்பராக அடிச்சிருக்க, நீ நல்லா அடிச்சிருக்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணுங்கள். நீங்களும் இப்படி கை பிடிச்சி நல்லா திக்காக அடிக்கிறதுக்கு வந்து பழக்கப்படுத்துங்க. இந்த பேஜ் பாரு எவ்வளோ அழகாக நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பெருமையாக காமிங்க. அப்போ வந்து அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷப்படும். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். தேங்க்யூ.